எனக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது டாக்டர் ஷாம் சார் தான். போங்க சுரேஷ், ஒன்றுமே ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிடும். அவர் எனக்கு சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிடும், எடுத்த உடனே நல்லாயிரும்லாம் எனக்கு சொல்லலை. அதே மாதிரி பிரேம் சாரும், டாக்டர் பிரேம் சாரும் எனக்கு அதை தான் சொன்னார். இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, மார்னிங் பண்ணுங்க, ஈவினிங் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஊக்கப்படுத்துறாங்க. ஒழிய வராதுன்றது என்கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. அவ்வளோதான், இதோட லைஃப் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக பிளட் சர்க்குலேஷன் கட் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு செகண்ட் நம்ம மனசு விட்டுட்டோம்னா வீட்டில் படுத்த படுக்கையாக தான் இருக்கணும். அதை எனக்கு அந்த நெகட்டிவாகவே இவங்க யாருமே பேசலை. என்னை கவனிச்சுக்கிட்ட சிஸ்டர் முதற்கொண்டு, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க சிஸ்டர் முதற்கொண்டு கரெக்டாக என்னை கவனிச்சுட்டு அந்த ஒரு 15-20 டேஸ் நான் இருந்தேன். என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. கவனிச்சு தான் நான் வெளியே போனேன். ஆனால் போகும்போது எனக்கு சரியாக ஆகலை. அதுக்கப்புறமா பிரேம் சார் என்னை அடிக்கடி பார்ப்பாரு. இங்கே நம்ம ரக்ஷா ஆஸ்பத்திரிக்கு எனக்கு ஒரு மணி நேரம் டைம் சொல்லுவாங்க. எனக்கு இங்கே ஃபிசியோதெரப்பி ஃபுல்லாக பண்ணிட்டு போகிறேன். எனக்கு ஷாம் சாரும் பிரேம் சாரும் தான் எனக்கு இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்த